வெல்கம் டு சாரா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா காடை கிரேவி தான். வாங்க தங்கங்களா பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் வந்துட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான கிரேவிக்கு உண்டான மசாலா, அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள்: சோம்பு, சீரகம், குருமிளகு, மல்லி, மிளகாய், இதெல்லாம் நல்லா வறுத்து இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சம் கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டு வெடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கடல் பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு, கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கின பின்னாடி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒட்டுக்க வணக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணக்கி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும் கிரேவி வந்துட்டு. தக்காளியும் போட்டு இப்போ நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு அப்படி நல்லா கிண்டி விடுங்க. இதில் என்னன்னா, இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும் கிரேவியோடைய டேஸ்ட்டு. இப்போ என்னென்னா, காடையை நான் ஆல்ரெடி வந்துட்டு அலசி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இப்போ எடுத்து இதில் வந்துட்டு போட்டுக்கலாம், ஆட் பண்ணி இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, காடையை நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்ட அப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தயார் பண்ணி வச்ச மசாலா பொடியை இதில் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம இந்த காடையை ஆல்ரெடி வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை மட்டும்தான் சேர்க்கணும். வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி அந்த தண்ணியும் விட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்மளுடைய காடை கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா கிண்டி உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். நம்மளுடைய ருசியான, நல்ல டேஸ்டியான, நல்ல காரஞ்சாரமான காடை கிரேவி தயார் தங்கங்களா. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்ட அப்புறம் இப்போ திறந்து பார்த்தோம்னா, இந்த பதத்துக்கு நம்ம ஊற்றின ஆயிலும் மேலே வந்துட்டு கசிஞ்சு வர அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய காடை கிரேவி வந்துட்டு ரெடி. ஓகேவா? இப்போ நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இறக்கணும்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை போட்டு நான் 2 கிண்டி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் நம்மளுடைய காடை கிரேவி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தங்கங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.